அதிர்ச்சி செய்தியாக எங்களுக்கு கிடைத்தது. அதாவது நார்மலாக இந்த உம்ரா யாத்திரைகள் மக்காவில் தங்கி இருந்து அவருடைய உம்ரா பயணங்கள் அவருடைய கிரியைகளை முடித்துவிட்டு மதினாவுக்கு சென்று அங்கு ஒரு 4 தினங்கள் அவருடைய கிரியைகளை செய்வார்கள். அப்படி செல்லும் பொழுது போற வழியில் மதினாவுக்கும் மக்காவுக்கும் இடையில் பத்ர் என்று ஒரு வரலாற்று இடம் இருக்கிறது. அந்த இடத்தை அவர்கள் பார்த்துவிட்டு மதினாவுக்கு செல்வார்கள். அப்படி இரவு பார்த்து விட்டுட்டு செல்லும் பொழுது அந்த மதினாவுக்கும் பத்ருக்கும் இடையில ஒரு மணி நேர டிராவல் தான். அந்த டிராவல்ல தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்து பஸ் அந்த வழியாக சென்ற ஒரு பெரிய டேங்கர், டீசல் டேங்கர் லாரியில மோதியதுடன் உடனே ஒரு பெரும் தீ விபத்தாக பஸ் ஏற்பட்டு அந்த பஸ்ல மொத்தம் 43 பேர் பயணிச்சிருக்காங்க. பயணிச்சதுல 42 பேர் இறந்ததாக இதுவரைக்கும் தகவல் இருக்குது. ஒருவர் உயிர் தப்பிய ஒருவர் முகமது சொஹைப் அப்படின்னு சொல்லி, அவருடைய வயது 25. அவர் தீவிரமாக மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறாப்புல. அதுல இறந்ததுல 20 பெண்களும் 11 குழந்தைகள் என்ற தகவல்கள் இருக்குது. இந்த இடம் பத்ருக்கும் மதினாவுக்கும் இடையில இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணியிருந்தா அவங்க மதினா போயிருந்திருக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த விபத்து ஏற்பட்டது.